ஹை கைஸ், வெல்கம் டு சகாரு குக்கிங் விளாக்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலில் கொடுத்த சப்போர்ட்டை இந்த சேனல்லே கொடுங்க. ஓகே கைஸ், சுண்டலில் வடை பார்க்க போகிறோம். கருப்பு சுண்டலை நைட்டே ஊற வச்சு எடுத்து காலையில் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டு நல்லா நசிஞ்சுக்கணும். பைன் பேஸ்ட்டாக கிடையாது, திப்பி திப்பியாக. ஆனால் சுண்டல் மாதிரி தெரியக்கூடாது. ஒரு மிக்சி ஜாரில் 4 சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா லைட்டாக ஒரு குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். இந்த சுண்டல் இது மாதிரி பண்ணிருந்த அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு 2 சேர்த்துக்கலாம். கடல மாவு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை நறுக்கியது, சின்ன சின்னதாக நறுக்கியது, உப்பு, மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் பொருளாக பொடிசாக கட் பண்ணி பட் காரம் வரைக்காது. வரமிளகாய்த்தூள், சீரகம், இது பிசைகிறதுக்காக நான் சுண்டல் வேக வச்ச தண்ணியே எடுத்துக்கிட்டேன், ஹெல்த்தியானது. கருவேப்பிலை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கேன். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. குழந்தைங்களுக்குலாம் இது போல் சுட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. வடையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கெட்டியாக வடை தட்டுற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வடை ரொம்பவே சாஃப்டாக வருங்க. நல்லா வேக விட்டால் தான் முறுமுறுன்னு கிடைக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறதுனா சாஃப்டாகவே லைட்டாக நார்மலாக வேக வச்சு எடுத்து கொடுத்துடலாம். இஞ்சி போடுறதுனா போடலாம், நான் போடலை. பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நான் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வடை சரியான பதத்துக்கு கிடச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நடுவில் ஓட்டை போடுறதுனா கூட போட்டுக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. எண்ணெய் காய வச்சுருந்தேன், அதில் போட்டுக்கலாம். இது மாதிரி பபிள்ஸ் மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். பபிள்ஸ் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் எடுத்தோம்னா நமக்கு வடை ரெடிங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், 5 days ஆகுது. அந்த சேனல் என்ன மிஸ்டேக் பண்ணின்னு தெரியல, பட் இந்த சேனலை ப்ராப்பராக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. இது போல் நிறையா ஹெல்த்தியான டிப்ஸ் தான் நம்ம சேனலில் வரும். இடையில பெரட்டி பெரட்டி விட்டுக்கணும், இல்லைன்னா ஒட்டிக்கும். ஒரு பக்கம் மட்டும் வேகும், அதனால் பெரட்டி பெரட்டி விட்டுறணும். லைட்டாக பபிள்ஸ் அடங்கிருச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த பதத்துலேயே எடுத்துடலாம். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் முறுமுறுன்னு விட்டு சாப்பிட்லாம். காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டாவே டேஸ்ட்டாக இருக்கும். நடுவில் ஓட்டை போட்டு போட்டாலும் நல்லா இருக்குங்க. வராமலாம் இல்லை, ஓட்டை வந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எண்ணெய் நல்லா சூடாகவே இருக்குது. நான் மேக்ஸிமம் போடுற எல்லா டிஷ்ஷுமே காலையில் செய்கிறதா தான் இருக்கும். காலையில் நாங்கள் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ருவோங்க. சாப்பிட்டு மதியத்துக்கு வச்சுக்குவோம். நைட்டு லைட்டாக தான் சாப்பிடுவோம். காலையிலேயே சாம்பார், ரசம், பொரியல் எல்லாமே செஞ்சு மதியத்துக்கு எடுத்துக்குவோம். சாப்பாடு தான் 2 நேரமும். நைட்டு ஒரு நேரம் தான் டிஃபன். அதுவும் மேக்ஸிமம் தோசையாக மட்டும்தான் இருக்கும். என்னைக்காவது தான் இட்லி ஊற்றுவோம். தோசையிலையும் நிறையா டிஃப்ரெண்ட்டாக ஊற்றுவேங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி. அதுவும் நம்ம பிளாகில் வரும். நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன லென்த்தாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க, நான் பேசணும், அதுக்காக தான் இந்த வீடியோவை ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணாமல் எடுத்ததே அப்படியே போட்டுட்ருக்கேன் லென்த்தாக. உப்பு போட்டு வேக வச்சுருவோம் ஏற்கனவே சுண்டலோடு, அதனால் உப்பு லைட்டாக போட்டு. காரம் அதிகமாக போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த வடை. ஒரு ஓட்டை வடை இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது நான் நல்லா வேக வச்சுட்டேன். முதல்ல தம்பிக்கு, இப்போ எங்களுக்கு எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ஆயில் சுத்தமாக இல்லைங்க வடையில். பேப்பர் வச்சு நசுக்கி பார்த்தாலும் சுத்தமாக ஆயில் இல்லை.
ஓகே கைஸ், காலையில் சாப்பிட்றதுக்கு தான், கூடவே அப்பளமும் போட்டுக்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது, அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போடுறேன். வீடியோ நிறைய எடுத்து வச்சுருக்கேன், பட் எடிட் பண்ண முடியல, டைம் இல்லை. இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சகாரு குக்கிங் விளாக்ஸ், ஆர்கேகே குக்கிங்னு வச்சுருந்தேன், அதனால் அந்த நேம் இப்போ சூஸ் பண்ணலை. டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சகாரு குக்கிங் விளாக்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணி. ஓகே கைஸ், வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு குட்டி சாங். வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ, கந்தன் உன்னை காண தினமுடி வருவேனோ, செந்தமில்லை காக்கும் வேல் சேவல் கொடையானோ, எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவானோ, தோளிலே பால்